கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் 3 முக்கியமான பழக்க வழக்கங்களை நான் சொல்கிறேன். 3 more habits என்று சொல்லலாம். ஐயா, அது என்ன பழக்க வழக்கங்கள் என்று என்னிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்கலாம். தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள அந்த அக்கினி, அதை அணையாமல் எவ்வாறு பாதுகாப்பது, அதற்குரிய பழக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலத்திலே தேவனுக்காக அனலாயிருப்பார்கள். காலப்போக்கிலே அந்த பக்தியின் வேகத்திலே தளர்ந்து குளிர்ந்து அவர்கள் விடாய்த்து போய்விடுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபையினாலே என் அனுபவத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தேவ அக்கினியை, அனலை எவ்வாறு அணையாமல் பாதுகாக்க 3 முக்கியமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. முதல் காரியம் என்ன? ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஃப்ரெஷ் சரண்டர் என்று சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய அல்லது புத்துணர்ச்சியான அர்ப்பணிப்பை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராய் இயேசுவானவர் சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக மரித்தார். நமக்குரிய விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அவருக்கு நாம் கொடுக்கிற பதில் என்ன? நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. அர்ப்பணிப்பு ஒரு நாளிலே முடிந்து விடுகிறது அல்ல. லூக்கா 9:23 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருவன் எனக்கு சீடனாய் இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்ற கடவன் என்று நம்முடைய இரட்சகராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணம் என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, தினந்தோறும் செய்யக்கூடிய காரியமாகும். சரண்டர் இஸ் ஏ டெய்லி பிராக்டிஸ் ஃபார் தோஸ் ஹூ ஃபாலோ கிரைஸ்ட் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 3:5 பாருங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை தினத்திலே தேவன் அங்கே அற்புதங்களை செய்வார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நாளை தொடங்கும் போது ஃப்ரெஷ் சரண்டர், அதாவது ஒரு புதியதான அர்ப்பணிப்பை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அதே சமயத்தில் 2வதாக இன்னொன்று காணப்பட வேண்டும். அது என்னவென்றால் காட்லி கம்யூனிட்டி என்று சொல்வார்கள். தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியம் முக்கியமானது. ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பின் தழலிலிருந்து எரிந்து கொண்டிருக்கிற அந்த மரக்கட்டைகளை உருவி விட்டால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த நெருப்பானது அது அணைய தொடங்கிறது. அதே போல தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம் மிக முக்கியமான ஒரு ஐக்கியமாகும். மத்தேயு நற்செய்தி நூல் 6:9-13 வரை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த மாதிரி ஜெபத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபம் இப்படி ஆரம்பிக்கிறது: பரமண்டலத்திற்கிற எங்கள் பிதாவே, என் பிதாவே அல்ல, எங்கள் பிதாவே. இது நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசிகளின் கூட்டு உறவை அது சொல்கிறது. அருமையானவர்களே, வேத வசனத்திலே மத்தேயு 18:20 எடுத்து வாசித்து பாருங்கள். பூமியிலே 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கெல்லாம் நான் வருவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தனி மரமானது தோப்பாகாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம், ஆண்டவருடைய அடியார்களோடு உள்ள ஐக்கியம் மிக முக்கியமானது. குறிப்பாக நம்முடைய திருச்சபையோடு நாம் ஐக்கியம் கொள்ள அழைக்கப்படுகிறோம். திருச்சபை என்பது விசுவாசிகளின் ஐக்கியமாக முதல் நூற்றாண்டிலே கருதப்பட்டது. ஆகவே திருச்சபையிலே நாம் நம்மை இணைத்து கொண்டு அந்த ஐக்கியத்திலே காணப்பட அழைக்கப்படுகிறோம். முதல் காரியத்தை நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே புதிதான அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஃப்ரெஷ் சரண்டர் என்று சொன்னேன். 2வது, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது என்று சொன்னேன், காட்லி கம்யூனிட்டி என்று சொன்னேன். ஆகவே சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. 3வதாக, ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த அனலை இழக்காமல் இருக்க புதிதான அர்ப்பணம் செய்ய வேண்டும்.
இரண்டாவது, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவ பணியை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யும் போது நம்முடைய உள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அனலானது அது கொழுந்து விட்டு எரியக்கூடியதாக அது காணப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இது மிக முக்கியமானது. ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்முடையக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்திலிருந்து அங்கே ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்படும் என்று சொல்லி யோவான் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 37 39 வாக்கியங்களில் வாசிக்க முடிகிறது. அதே சமயத்தில் தானியேல் 7:10 பாருங்கள். அங்கே ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்படவில்லை, தேவ சன்னிதானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்ததை அங்கு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். எப்படி நாம் ஆண்டவருடைய திருப்பணியை செய்யலாம்? அதாவது பரிசுத்த ஆவியின் துணையை கொண்டு மக்களுக்கு நாம் திருப்பணி செய்யலாம், அல்லது மக்களுக்காக ஜெபிக்கலாம், அல்லது மக்களை உற்சாகப்படுத்தலாம், அல்லது மக்களுக்கு நாம் உதவி செய்யலாம், மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கலாம். அதே சமயத்தில் திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த பணியை ஏற்றுக்கொண்டு சர்வ் அட் யுவர் சர்ச், அதாவது சபையிலே திருப்பணி செய்யலாம். இப்படிப்பட்ட அந்த காரியங்கள், இந்த 3 காரியங்களை செய்யும் போது நம்முடைய உள்ளமானது தேவன் மேல் வைத்த அந்த அக்னியிலே அது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நிலையிலே காக்கப்படுகிறது. 3 அங்கே பழக்கங்களை சொன்னேன். 1 புதிதான அர்ப்பணம், 2வது தேவ பிள்ளைகளின் ஐக்கியம், 3வதாக தேவ திருப்பணியை செய்கிற ஒரு காரியம். நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு காலத்திலே அனல் கொண்ட மக்கள் இன்றைக்கு அனலை இழந்த நிலையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே இதை கண்கூடாக பார்க்கிறோம். என் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த அனலை அனலாக அதை காத்துக்கொள்ள உதவி செய்யும். அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.